Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆற்றுக்கால் பகவதி அம்மன் திருவிழாவான பொங்கலா மகோற்சவம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. இது தொடர்பான கள தகவல்களோடு நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கின்றார் எமது செய்தியாளர் சந்தோஷ். தற்பொழுது இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலினுடைய திருவிழா குறித்தான சிறப்புகள் குறித்தும் இன்றைய தினம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. தமிழர்களினுடைய ஒரு திருநாளாக பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடப்படுகிறதோ அதே போல்தான் கேரளாவின் பாரம்பரிய ஒரு திருவிழாவாக திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலுக்கு இந்த நன்னாளில் பொங்கலிட்டு வழிபாடு செய்து பக்தர்கள் வழிமுறையாக வருவது என்பது விமர்சனையாக ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கேரளத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் அந்த கோயிலில் இன்று மட்டுமே லட்சக்கணக்கிற்கும் மேற்பட்டோர் பக்தர்கள் பொங்கலிட்டு வழிபாடு மேற்கொள்வார்கள். அந்த வகையில் தற்போது சென்னையிலும் இருக்கக்கூடிய கேரளாவில் இருந்து வந்தவர்கள் மற்றும் குடிபெயர்ந்தவர்கள் என அனைவரும் இங்கிருந்து அந்த அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்வது என்பது வழக்கமாக வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் 10ஆம் ஆண்டு திருவிழாவாக இந்த ஆண்டு நடைபெற்று பெண்கள் மட்டுமே கலந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வு என்பதும் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக சத்சங்கம் சார்பில் சென்னை அமைப்பு சார்பில் இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மனுடைய திருவிழா என்பது பொங்கலோ மகோற்சவம் என்றும் அழைக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி என்பதும் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சபரிமலையில் எப்படி ஆண்கள் மட்டும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கோவிலாக திகழ்கிறதோ அதே போலதான் அங்கு இருக்கக்கூடிய பெண்களினுடைய சபரிமலை என்றும் இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் என்பது புகழப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. வருடந்தோறும் இந்த நன்னாளில் இல்லங்களில் அதே போல கோவில்களில் அவர்களுடைய பொங்கலிட்டு அன்னதானத்தை மையமாக கொண்டு இந்த விழாவானது புதுப்பிக்கப்படுவதாகவும் சிறப்பிக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இன்று சென்னையில் இருக்கக்கூடிய மீனம்பாக்கத்தில் இந்த மைதானம் முழுவதுமாகவே இந்த பொங்கல் பெண்கள் என்பது முழுமையாக பொங்கலிட்டு வரக்கூடிய காட்சி என்பதை தொடர்ச்சியாக பார்க்க முடியும். தற்போது நம்முடைய பொங்கலிட்டு இருக்கக்கூடிய பக்தர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம். நீங்க இந்த நாள் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு? நீங்க எத்தனை வருஷமா இந்த இடத்துல பொங்கல் வச்சிருக்கீங்க? நமஸ்காரம், வணக்கம். நான் திருவான்மையில இருந்து வரேன். என் பேரு திவ்யா. நான் இது 3வது வாட்டி பொங்கல் போடுறேன். பட் அதுக்கு முன்னாடியும் சத்கர்ம பண்ணுங்கன்றதுக்கு நான் கட்டாயமா எல்லா வருஷம் வரது உண்டு. ஆற்றுங்கல் கேரளால இருக்கிற கோவில் போக முடியாதவங்களுக்கு இது ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னா எல்லா வருஷமும் இங்க வந்து பொங்கல் போடுறதுக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து இங்க வழிபாடு பண்றாங்க, பார்க்கும் போதே ஒரு பிரமிப்படையக்கூடிய வகையில் இருக்கு. புதுசா வரவங்களுக்கும் இதனுடைய வழிபாடினுடைய நோக்கம் என்னவா இருக்கு? இந்த வாட்டி நான் இதுக்கு வந்திருந்தா லோக சமாதானத்துக்காக மட்டும்தான் நான் இந்த வாட்டி இந்த பொங்கல் வச்சிருக்கேன். ஏன்னா லோகம் ஃபுல்லா வாறு போயிட்டு இருக்கு. சரி, லோக சமாதானத்துக்கு ஏதாவது வழி பண்ணாமான்னு கேட்டுதான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். வேற எதுவுமே பர்சனலா எதுவுமே நான் இந்த வாட்டி வேண்டுகல. சோ லோகத்துல எல்லாருக்குமே சமாதானம் அது வரதுக்காக தான் இந்த பொங்கல் இந்த வாட்டி. நிச்சயமாக ஒவ்வொரு வேண்டுதல் வைத்தும் பொங்கலிட்டு வழிபாடு செய்து வந்தால் அந்த வேண்டுதல் என்பது நிறைவேறும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் உலக நாடுகளுடைய போர் என்பது அதிகரித்து காணப்படக்கூடிய குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் இடையே நடைபெற்றிருக்கக்கூடிய போரினுடைய அமைதிக்காகவும் இந்த இடத்தில் பக்தர்கள் பொங்கலிட்டு தங்களுடைய வேண்டுதல்களை செலுத்தி வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அருகே பொங்கலிட்டிருக்கூடிய பக்தரிடமே கேட்போம். நீங்க எத்தனை வருஷமா வரீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த நாள்? ஸ்பெஷலான நாளா? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். என்னோட யோகா டீச்சர் அவங்க மூலமா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நான் 10 இயர்ஸ்ல நான் ட்ரெண்ட்ரம்ல இது பார்த்துருக்கேன். நான் அதோட அதுக்கப்புறம் இப்பதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இங்க வந்து பண்றேன். நான் எனக்கு சடனா நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைமா டீச்சர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என்னால் வந்து சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். நான் அதுவும் அடுப்புலையும் நான் இது வரைக்கும் சமைச்சதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக எனக்கு நல்லா இருக்குது. ஸோ அதுவும் கோயிலில் வந்து பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருவனந்தபுரத்தில் அந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் இது வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. குறிப்பாக கடந்த ஒரு 10 வருஷமாகவே சென்னையில் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வைக்கிறேன்றீங்க, பொங்கல் வைக்கிறது உங்களுக்கு எந்தளவு எக்ஸைட்டாக இருக்குது? சென்னையில் இப்படி மலையாளிஸ் வந்து இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வைக்கிறது எந்தளவு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்குது?
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ட்ரிவாண்ட்ரம் எல்லாராலையும் போக முடியாது இல்லையா? அப்போ இங்க இருக்கும்போது இங்க எல்லாரும் சேர்ந்து வைக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்மளால அங்க போக முடியாது. ஸோ 10 இயர்ஸ்ல அதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா வைக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிச்சயமாக திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுக்கால் பகவதி அம்மனுடைய கோயிலுக்கு சென்று பொங்கலிட்டு வழிபாடு செய்ய முடியாதவர்கள் சென்னையிலிருந்தும் தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் இந்த பொங்கல் பண்டிகை என்பதனை தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. காட்சியின் வாயிலாக ஒளிப்பதிவாளர் தாமோதரன் காட்டி வருவதைப் போலவே ஆங்காங்கே பெண்கள் மட்டும் கலந்து கொண்டு இந்த பொங்கலிடக்கூடிய நிகழ்ச்சி என்பது சுவாரஸ்யமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். பல்வேறு வேண்டுதல்கள் மற்றும் குடும்ப நலன் மற்றும் பிள்ளைகள் மன அமைதி உள்ளிட்ட நாட்டினுடைய மன அமைதி என அனைத்து கோரிக்கைகளுக்கும் இந்த இடம் ஒரு சிறப்பாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் மாசி மாதத்தில் தான் இந்த விழா என்பது சிறப்பாக நடைபெறும் என்றும் அடுத்த 10 நாட்களுக்கு இதில் பங்கேற்கக்கூடியவர்கள் குறிப்பாக ஆற்றுக்கால் பகவதி அம்மனினுடைய கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்களுக்கு நல்லது நடக்கும் என்பதை ஒரு ஐதீகமாக பின்பற்றி வந்து இங்கு வழிபாடு என்பதையும் செய்து வருகின்றனர். குறிப்பாக பத்ரகாளி அம்மனினுடைய அந்த கண்ணகியின் அம்ச தினத்தை பதிக்கக்கூடிய தங்க ஆங்கணத்தில் இந்த தொடர்ச்சியாக அந்த பகவதி அம்மன் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் அருள்பாலிப்பார் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த பகுதி முழுவதுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக காவல்துறையினரும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். சரியாக 9:40 மணி அளவில் அவர்கள் வந்து அந்த பொங்கல் இடுவதற்கான அந்த அடுப்பில் இருந்து அந்த தீபம் என்பது ஏற்றப்பட்டு தற்போது நிறைய பெண்கள் பொங்கல் என்பதனை முழுவதுமாக நிறைவு செய்து இருக்கின்றனர். தொடர்ச்சியாக நம்மிடையே பக்தர்கள் இருக்கின்றனர், அவர்களிடமே கேட்போம். உங்க பொங்கல் எப்படி வந்திருக்கு? நீங்க என்ன மாதிரி வேண்டுதல்கள் எல்லாம் பண்ணிருக்கீங்க? நான் 5 வருஷமா இந்த பொங்கல் பண்றது உண்டு. 2020 ஆற்றுக்கால் பகவதி அங்கே திருவனந்தபுரத்தில் செய்திருந்தோம். பிறகு வந்து ஆதம்பாக்கம் ஐயப்பன் கோயில் செய்தோம். கொரோனா பீரியட் 2 பீரியட் வீட்டிலே வச்சு பொங்கல் செய்திருந்தோம். இந்த வருஷம் புதுதாக பின்னி கிரவுண்டில் வந்து செய்கிறோம். ரொம்ப நல்லா பொங்கிடுச்சு. அனுகிரகம், கடவுளுடைய அனுகிரகம், தேவியுடைய அனுகிரகம், சர்வமாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதனே சரண்யே திரும்பிகே தேவி ஜோலிஷ்மி நாராயணி நமஸ்தே. நல்லா பொங்கி எல்லாருக்கும் எல்லாம் செல்வ செழிப்போடு எல்லாரும் நல்லா இருக்க வேணும் மட்டும்தான் நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நமஸ்தே, நமஸ்காரம். நிச்சயமாக ஆண்களுக்காக வழிபடக்கூடிய கோயிலாக சபரிமலை இருக்கக்கூடிய நிலையில் பெண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய கோயிலாகவும் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் அமைந்திருக்கிறது. அவர்களுடைய வழிபாடு என்பது ஒரு பொங்கலிட்டு அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய தினமாகவும் இன்று சென்னையில் ஒரு 10ஆம் வருடமாக நடைபெற்று வருவதும் இங்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.